जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका मूषिक वाहन मोदक हस्त चामर कर्ण विलंबित सूद्र वामन रूप महेश्वर पुत्र विघ्न विनायक पाद नमस्ते सूर्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः உலகெங்கும் வாழக்கூடிய என்எக்ஸ்ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இந்த வார ராசி பலன் என்ற முறையில நாம் பார்க்கக்கூடிய சில விஷயங்கள், முக்கியமான சில விஷயங்கள்லாம் இருக்கு. யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பிரச்சனைகள், எப்படி நீங்க சந்திச்சு வெளியில வர போறீங்க, இந்த வார ராசி பலன் என்னென்னலாம் வரப்போறது, எப்படி எல்லாம் இருக்க போறீங்க, என்னென்னலாம் செய்ய போறீங்க, யார் எந்த விஷயத்துல மாட்டிக்க போறீங்க, யார் எந்த மாட்டின விஷயத்துல இருந்து வெளியில வர போறீங்க, யாருக்கு புதுசா இடமாற்றம் வரப்போறது, யாருக்கு தடுமாற்றம் வரப்போறது, யாருக்கு அதாவது எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்காம ஏதோ ஒரு ஊர்ல ஏதோ ஒரு இடத்துல போய் வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை யாருக்கு வருது, யாருக்கெல்லாம் அபவாதம் வருகிறது. அபவாதம் என்றால் கெட்ட பேர் யாருக்கெல்லாம் இருக்கு, நல்லதே செஞ்சும் கெட்ட பேர் வாங்குறவன்லாம் இருக்கான். ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய விஷயங்கள் யார் யாருக்கு எப்படி எப்படி இருக்கு. 12 ராசியில நம்ம பிறந்திருந்தாலும் நம்ம பிறக்கக்கூடிய ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தன்மை உண்டு. நான் ஏற்கனவே பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன், இது ஒரு கொடிய உலகம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த கொடிய உலகத்துல பிறந்து வளர்ந்து நம்ம போய் சேர்ற வரைக்கும், ஒரு பேர் எடுத்து போய் சேர்ற வரைக்கும் இந்த கொடிய உலகத்துல மிக போராட்டமான வாழ்க்கை தான் எல்லாருக்குமே. இந்த கொடிய உலகத்துல கொரோனாவை விட கொடிய உலகம் இது. உங்களுக்கே தெரியும், நான் சொல்லணுங்கிறது கிடையாது. இந்த எப்படியாப்பட்ட உலகத்தை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சில பேர் எங்கேயாவது போய் இந்த ஊரு, அதாவது இந்த ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போனாலும் நீ இதே பிரச்சனையை தான் நீ சந்திப்ப. நீ ஊரு விட்டு ஊரு போனா மட்டும் நீ நல்லா இதா வந்துட போறியா? கிடையாது. அப்போ நீ அந்த இருக்கக்கூடிய இடத்தை எப்படி செஞ்சுக்கணும், எப்படி நம்ம பார்த்துக்கணும், எப்படி நம்ம இருக்கணும், இந்த கொடிய உலகத்துல இருக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். இங்க இருந்து போனாதான், இங்க டிக்கெட் எடுத்து ஃபைனல் டிக்கெட் எடுத்து போனாதான் நமக்கு நிம்மதியே தவிர அது வரைக்கும் கிடையாது. அது வரைக்கும் நமக்கு என்னென்ன வரும், எப்படி எப்படி சோதனைகள் வரும், எப்படி எப்படி உபாதைகள் வருங்கிறதெல்லாம் தெரியாது. ஸோ அப்ப நம்ம இந்த 12 ராசிக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம தான் ஒரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து நம்ம தான் நடந்துக்கணும். எதுல நீ அலட்சியம் காட்டுறியோ அதுலதான் உனக்கு முதல் பிரச்சனை வரும். முதலும் கோணல் முற்றும் கோணல் அப்படிங்கிற மாதிரி. சரியா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தால் இது பொது பலன் தான். நீங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பி ஒரு முறை உங்களுடைய முழு ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு. சுபம் வாழ்காலமுடன். மீனராசி நேயர்களை, மீனராசிக்கு எப்படி இருக்கு? புரட்டாதி நட்சத்திரம் மீனராசி, உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி, ரேவதி நட்சத்திரம் மீனராசி. வேலை பளு அதிகரித்தாலும் அதற்கான அங்கீகாரம் கிடைக்கும். ஸோ நிறைய இந்த வாரத்தில் சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். கோவிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு 2 தடவையாவது சிவாலயம் போயிட்டு வாங்க. இந்த வாரத்தில் 2 தடவையாவது சிவாலயம் போயிட்டு வாங்க. அது உங்களுக்கு சிறப்பு. நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த ஒரு வேலை வெற்றிகரமாக முடியும். ஒரு விஷயம் நடக்காம இருக்கு, இந்த வாரம் அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கூடி வரும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல செய்தி வரலாம். நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் சார், வேலை தேடின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு நல்ல விஷயங்கள் வரலாம். புதிய திட்டங்கள் மற்றும் புதிய வாடிக்கையாளர் மூலம் நல்ல வளர்ச்சி ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். பெரிய முதலீடுகளை அனுபவம் உள்ளவர்களின் ஆலோசனைக்கு பிறகு செய்யுங்கள். இப்போ ஒரு பணம் நீங்கள் எதுலையாவது முதலீடு பண்ண போறீங்க, ஏதோ ஒரு விஷயம் செய்ய போறீங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். உறவினர்களால் நல்ல செய்தி உண்டு. குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் உண்டு. மீனம் மேஷ ரிஷபம் மிதுனம் கடகம். ஸோ அதனால் ஒரு நல்ல பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தந்தையார் உடல் நலத்தில் கவனம் தேவை. இந்த இடத்துல அதுதான் முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும். தந்தையார் உடல் நலத்தில் கவனம் தேவை. வீட்டில் பார்த்தீங்கன்னா பெற்றோர்களின் ஆசீர்வாதம் முக்கிய முன்னேற்றத்தை தரும். அதே போல் பார்த்தீங்கன்னா திருமணம் மறுமணம் இதெல்லாம் சிறப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள், அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆணி ஆடி மேக்சிமம் இதெல்லாம் நீங்கள் பேசலாம், முடிவு பண்ணலாம். ஆவணி தை ஐப்பசியிலெல்லாம் கல்யாணம் பேசி முடிக்கலாம். அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். சேமிப்பில் கவனம் செலுத்தினால் எதிர்கால நன்மை அதிகரிக்கும். வீடு நிலம் வாகனம் போன்ற தொடர்பான முயற்சிகளில் முன்னேற்றம் உண்டு. அது மாதிரி ஏதாவது விஷயத்தில் இருக்கீங்களா, அதுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் உண்டு. அதற்கான விஷயங்கள்லாம் நிறையா இருக்கும். கூடியமான வரையில் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள், குறிப்பாக போக்குவரத்து கழகம் மற்ற விஷயத்தில் இருக்கக்கூடியவர்கள், உயர் அதிகாரிகள், இந்த மாதிரி உங்களுக்கு கீழே இருப்பவர்கள் கூடியமான வரையிலும் யாரையும்
ஏமாற்றாமல் நேர்மையாக பண்ணுங்க. ஏன்னு கேட்டால் இந்த வாரம் ஒரு 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 பிரளயமே வரும், ஒரு பெரிய விஷயமே கண்டுபிடிக்கப்படும். ஸோ அந்த மாதிரி இருக்குது போக்குவரத்து துறையில் ஒரு பிரளயமே நடக்கும். அதுவும் இந்த மீனராசிக்காரர்கள் செஞ்ச ஒரு சிறிய தவறினால் அது ஒரு பெரிய விஷயமா மாறும். ஸோ அது 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 எல்லாருக்குமே அது இப்போ நம்ம சொல்கிறோம்ல, அதுதான் இன்னைக்கு வைரல் நியூஸ் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அது வரும் போக்குவரத்து துறையில். ஸோ கொஞ்சம் கவனமாக பேசுங்க, கவனமாக செய்யுங்க. ஏன்னா நம்ம ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம், நம்ம கரெக்டாக வேலை பார்க்குறோம், நமக்கு கீழே இருக்கிறவங்களும் கரெக்டாக வேலை பார்க்குறாங்களா அப்படிங்கிறது தான் முக்கியம். நம்ம மேலே இருக்கிறவங்க மட்டும் நன்னா இருந்தால் போகிறோம், அது கீழே இருக்கிறவனும் கரெக்டாக வேலை செய்யணும். கீழே இருக்கிறவன் ஏமாத்தினா அது மேலே இருக்கிறவனுக்கும் தானே கெட்ட பேர், அதெல்லாம் இருக்கும். ஸோ பார்த்துக்கலாம். உணர்ச்சி வசப்பட்டு முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டாம். அனைவரையும் எளிதில் நம்ப பழக்கத்தை குறைக்கவும். வியாழன் மற்றும் திங்கட்கிழமைகளில் பண விஷயங்களில் கவனம் தேவை. தூக்கம் மற்றும் உடல்நலத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கவும். டைம் கிடைக்கும் போது ரெஸ்ட் எடுங்க. 8 மணி நேரம் தூக்கம்னு சொல்கிறேன். அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 6 ஹவர்ஸ் ஆகுது, 6 to 7 ஹவர்ஸ் ஆகுது தூக்கத்தை கெடுத்துக்காதீங்க. குடும்பத்தில் உள்ள கருத்து மதிப்பு அதிகரிக்கும். வேலை பார்க்கும் பெண்களுக்கு புதிய பொறுப்பு அல்லது நல்ல பதவி இருக்கும். வேலை பார்க்கும் பெண்களுக்கு கடன் சுமை அதிகமாக இருக்கும். அதுக்காக தான் கொஞ்சம் அப்படியே போராடி தான் போயிட்டு இருக்காங்க. வேலைக்கு வரீங்க, அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். மன அமைதிக்காக ஓய்வுக்கும் நேரம் ஒதுக்குங்கள். அதிர்ஷ்டமான எண்கள் 3. அதிர்ஷ்டமான கலர் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர். வியாழக்கிழமை அது மீனராசி. நீங்கள் இழந்ததாக நினைந்த ஒரு பெரிய வாய்ப்பு இன்று உங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக கிடைக்கும். உங்கள் நல்ல மனதை இறைவன் கவனித்துக் கொண்டிருக்கிறால் காத்திருந்த பலன் நெருங்கி வருகிறது. ஸோ மீனராசி பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு இந்த ஒரு சில விஷயங்கள்லாம் சிறப்பாக அமையக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு. அம்மன் வழிபாடு நிறைய பண்ணுங்க. அம்மனுக்கு எலுமிச்சம்பழம் மாலை சாத்துறது, எலுமிச்சம்பழத்தை பாதத்தில் வைக்கிறது, அல்லது அம்மன் வழிபாடு நிறைய பண்ண, அம்மனுக்கு குங்கும அர்ச்சனை பண்ணுறது, அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றுறது, இதெல்லாம் இந்த வாரத்தில் நீங்கள் பண்ணினீங்கன்னு சொன்னால் நல்லது. குலதெய்வ கோயில் பக்கத்தில் இருக்குது, போயிட்டு வரலான்னா போயிட்டு வாங்க. கிராம தேவதையை பார்த்துட்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் சிறப்பு. வாழ்க வளமுடன்.